Hi friends, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணி pregnancy ஒரு மெயின் ரீசன் அண்ட் பல காரணங்கள் வந்து என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்கவும் முடியல போஸ்ட் பண்ணவும் முடியல. ஸோ இப்போ தான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முதல் வீடியோவே லாங் வீடியோ இதை தான் போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா. எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா வந்து தொடங்கிருச்சு. ரொம்ப கோலாகலமாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஆந்திரா வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட்டாலாம் நான் அட்டன் பண்ணதே இல்லை. ஏதேதோ காரணம் இருக்கும், போயிருக்க முடியாது. ஸோ இந்த தடவை சித்திரை திருவிழா களை கட்டுது. இந்த தடவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து பொறுமையாக ஒரு ஃபுல் vlog-ஆக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஊர் திருவிழா அப்படின்றது எங்கள் ஊர் எங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் வந்து ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்கோம். விஜயவாடா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். ஸோ இங்கே ஒரு நார்மலான ஒரு கோவில், ஆனால் பழங்காலத்து கோவிலில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் தான். சித்திரை மாதம் தொடங்கினதுமே பார்த்திங்கன்னா கோலாகலமாக வந்துட்டு இந்த திருவிழா வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய இன்ட்ரோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் திருவிழா பார்த்திங்கன்னா 3 நாள் நடக்கக்கூடிய திருவிழாங்க. ஸோ வந்து முதல் நாள் வந்துட்டு பெருசாக வந்து எந்த பில்டப்பும் இருக்காது. 2வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் போனது வந்து மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைம் போகணும். அதனால் பெருசாக கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் ஈவினிங்கும் நாங்கள் போயிருந்தோம். பட் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் இல்லை, அங்கே வந்து கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருந்தது, அவ்வளோ கூட்டம். ஸோ நாங்கள் வந்து வாண்டடாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் மார்னிங் ரஷ் இல்லாத டயத்துக்கு போயிட்டோம். ஆனால் அப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருந்தாங்க, நிறைய கடைங்க இருந்துச்சு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எது பிடிக்குதோ அது மட்டும் வாங்கி, ஆனால் பிடிக்கலையோ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. எவ்வளோ கலராக எத்தனை கடை இருக்குது, எவ்வளோ பொருள் விற்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு இடம் அப்படிங்கிறது தான் திருவிழா. ஸோ அதில் வந்து மெயின் எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட், அப்படி உள்ள காலை வச்சதுமே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆனது வந்து இந்த கடை தான். இது என்னென்னா இந்த கருகுமணியில் வந்துட்டு கருப்பு கலரில் வந்துட்டு இருக்கோம் இல்லையா கருகுமணி, அதில் வந்து காலில் போடுறதுக்காக வந்து அவங்க வெரைட்டியாக நிறைய கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை 100 டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா நான் புட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு காலில் அந்த கருப்பு மணி கட்டுறதுக்கு வந்து இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் விலை ஓவராக சொன்னாங்கங்க. 10 ரூபா இருக்கிற மணி தான், அது எல்லாமே 60 ரூபா 80 ரூபா சொன்னாங்க. சரி இவங்கக்கிட்ட வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டேன். பட் டிசைன்ஸு கலர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய கடை வச்சுருந்தாங்க. ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரியவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் கலராக போடுறதுக்குலாம் நெக்லஸ் செட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் போட மாட்டேன். நான் இது பாப்பாக்காக மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். அவ்வளோ காசுலாம் வேணாம், கொஞ்சம் கம்மி காசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கடை, நான் ஐ திங்க் 3 கடை தாண்டி 4வது கடையில் தான் ஒரு அம்மா கொடுத்தாங்க. 20 ரூபான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். மோரோவர் இந்த சைஸ்லாமே அவளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப சின்னதாக சும்மா ஒரு 2-3 மாதம் போடுறதுக்கு வேணும்ன்ட்டு நான் இதை மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இது 20 ரூபா. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே அடுத்து முன்னாடி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க இருந்த கடை இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கார்டன் ஏரியா இல்லை வீட்டு ஹாலில் வந்து டெக்கரேஷனுக்கெலாம் வைக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது பூஜை ரூமில் வைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நம்ம பொம்மை வைப்போம் இல்லையா, அதுக்கு இந்த பொம்மைங்கள்லாம் சூப்பராக யூஸ் ஆகும். அடுத்து முன்னாடி போனோன்னு பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாவமாக உட்காண்ட்ருந்தது அந்த கிளி. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஸோ நான் அப்படியே தாண்டி போயாச்சு. அப்படியே எடுத்து முன்னாடி போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த தேர் மாதிரி இழுக்கிறாங்க. இது வந்து இங்கே ஒரு வேண்டுதல். ஸோ வந்து வேண்டிட்டு அந்த தேர் இழுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த டேட்டூ கடை தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா இந்த அச்சு வச்சுட்டு இந்த ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் வச்சு விடுவாங்க மருதாணி, அதுதான் இருக்கும். இப்போல்லாம் என்னடானா இன்ஸ்டண்ட்டாக டிசைன் கேட்டு வாங்கி 150-200க்கெலாம் டேட்டூவே குத்தி விட்டுடுறாங்க. எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து மெயின் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த எது எடுத்தாலும் 10, 20, 30, 50 கடை தான். உள்ளே போனோம்னா நமக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ உள்ளே இருக்கிற எல்லா பொருளையுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எத்தனை ஐட்டம் விற்கிறாங்க பாருங்கள். இது அத்தனையுமே 10 ரூபா தான். பட் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. 10 ரூபா கடைன்னு பேர், ஆனால் உள்ளே போனோன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே விற்கிற பொருள் தான் நிறையா வச்சுருப்பாங்க. நம்மளை கவர் பண்ணுறதுக்காக வந்து 10, 20ன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க.
பட் இதில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு, பொட்டு ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பேண்டு, மை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு வந்து அந்த காஜல் இருக்கும் இல்லையா, அந்த கோன் மாதிரி டைப்பில் அது இருந்துச்சு, அதை எடுத்தேன். பொட்டு எடுத்தேன், பாக்ஸ் டைப்பில் வரும். இதெல்லாமே 10 ரூபாய் ஐட்டம் தான். நான் வந்து பார்க்குறதோட சரி நிறைய காசு கொடுத்து வாங்க மாட்டேன். இந்த 10 ரூபாய் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். பட் எனக்கு இது எல்லாமே வந்து பார்க்க பிடிக்கும். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அடுத்து முன்னாடி போனோன்னா பீங்கானி ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. மூடி போட்ட டப்பாங்க, அப்புறம் வந்து இந்த டீ கப்பு அந்த மாதிரி ஐட்டம், பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 30 ரூபாய் ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. பட் விலை ஜாஸ்தியான ஐட்டம்ஸும் கலந்துருந்தது. அடுத்து கண்ணாடி ஐட்டம்ஸில் வந்துட்டு முகம் பார்க்குற கண்ணாடி, கண்ணாடி வளையல் அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லா சைஸ்லேயும் சோப்பு, சீப்பு, கண்ணாடி பிஸ்கு, இந்த டேப்பில் மாட்டுற அந்த ஷவர் மாதிரி டைப் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் மறுபடியும் இந்த பீங்கானி கடைங்க தனியாக வெளியவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கில்ட்டு செயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இமிட்டேஷன் ஜுவல்லரி, அந்த மாதிரி கடைங்களும் நிறைய இருந்தது. நான் எது எடுத்தாலும் 10 ரூபா கடைக்கு உள்ளே போனப்போ இவ்வளோ ரஷ் இல்லை. பட் வெளியில் வரத்துக்குள்ளே இவ்வளோ ரஷ்ஷு சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோ இந்த டைம் செக்மெண்ட் எடுக்கிறப்பவே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதாவது நாங்கள் 11 மணிக்கு போல் போனோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட. அந்த மொட்டை வெயிலில் கூட எவ்வளோ ரஷ் பாருங்கள் இந்த திருவிழாக்காக. ஓகே, அப்படியே மேற்கொண்டு முன்னாடி நடந்து போனோம் அப்படின்னா தனியாக வந்து இந்த கையில் கட்டுறது, கழுத்தில் கட்டுறது, அந்த மாதிரி கயிறு வெரைட்டிஸ்க்கு ஒரு கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்யூ வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. நான் பர்டிகுலராக அன்றைக்கி போனது வீடியோஸ் எடுக்கவும் இந்த கடைங்கள்லாம் பார்க்கவும் தான். அன்றைக்கி வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கடைங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே தாண்டி போனோம். இந்த மாதிரி டெக்கரேஷன் பிளாஸ்டிக் பூலாம் நிறைய கடைங்க இருந்ததுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வெரைட்டி கடைக்கு வரணும், நிறைய கடை இருந்துச்சு. சின்ன சின்ன ஐட்டம்ஸு, பொரி, தேங்காய் பத்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லட்டு ஐட்டம் தான். ஆனால் வந்து அது மாதிரி வித்தியாசமான ஐட்டம். நான் வந்து அது அடுத்த வீடியோவில் காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். இந்த மாதிரி டப்பாவில் வந்து பொரி விற்றுட்டு இருந்தாங்க. நான் அதுவுமே வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மசாலா பொரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து சாமி இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த லைட் செட்டிங்லாம் நைட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக வீடியோலாம் எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம். இந்த கருவறை தான், அந்த எல்லோ கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கருவறை. இது வந்து ஒரு சிவன் கோயில் தான். அம்மனும் சிவனும் இருக்கிற மாதிரி கோவில். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து தரிசனம் பண்ணாமல் அப்படியே தாண்டி வந்தாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்வீட், அந்த ஸ்வீட் கடையை நோக்கி வந்து நான் வந்து படையெடுக்கிறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா இது இந்த ஊரில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இது வந்து நார்மலாக லட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி தான். பட் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து இதை கையிலலாம் உடச்சிலாம் சாப்பிட முடியாது, கடிச்சும் ஈஸியாக சாப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளோ கட்டியாக இருக்கும், கமர்கட்டு மாதிரி. ஸோ இதை வந்து இடித்து எடுத்து தான் தருவாங்க. நம்ம பொறுமையாக வந்துட்டு லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி சப்பி தான் சாப்பிடணும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த ஸ்வீட் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை செக்ஷன். ஸோ டெடி பேர் விற்கிறாங்க அப்படின்னா நான் அங்கே நிற்பேன். அதாவது வாங்குறனோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நின்று வெறிக்க கொஞ்ச நேரம் அந்த பொம்மைங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஸோ பொம்மை ஸ்டாலுங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் தாண்டி போயிட்டுருந்தோம். இடையில வந்து ஆன்னு எதனா சவுண்டு கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது என் பிள்ளை. நான் டப்பிங் பண்ணுறதை பார்த்து என் வாயை பார்த்துட்டு அவளும் பேசிக்கிட்டு இருக்கா, அதனால தான். ஸோ அப்படியே வந்து முன்னாடி போகிறோம். நிறைய கடைங்க, அந்த பொம்மை கடைங்க அதெல்லாம் இருந்துச்சு இந்த செக்ஷனில். ஸோ கலந்து தான் இருக்குது. அடுத்தடுத்து வந்து வேறு கடைங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் தான் இருக்குது, ஒரே கடைங்க இல்லை. பட் ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மை கடைங்களும் பலதரப்பட்ட கடைங்களும் இருந்துச்சு. ஒன் சைடு ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற பொருள் விற்றாங்க. அப்படி தான் இருந்தது மொத்த திருவிழாவுமே. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்துட்டு செட்டப் பண்ணி கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அப்படியே முன்ன போயிட்டு இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்த கடைங்களே தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் வளையல் கடை ஒன்று இருந்தது. ஸோ நான் வளையலும் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு திருவிழாவை வந்து முழுசாக பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் பொதுவாக கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு அலர்ஜி உண்டு, ஒரு ஷாபியாக இருக்கும். எனக்கு மேலே வந்து யாருனா இடிச்சிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டம் இல்லாத டைமை பார்த்து கூப்பிட்டு போனதுனால ஒரு திருவிழாவை முழுசாக பார்த்த திருப்தி எனக்கு இருந்துச்சு.
இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூடயும் அதெல்லாம் ஷேர் பண்ணேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சது பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஊர் சித்திரை திருவிழா எப்படி நடந்துகிட்ருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில், லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு மீட் பண்ணலாம். Until then, this is TD signing off. டாட்டா. மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.